ஆன்மீக நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா கடகராசி. இந்த கடகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது? கடகராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்க, சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையுமே ரொம்ப திறமையாக செய்து முடிக்க ஆற்றல் கொண்டவங்க, எல்லாத்துட்டையுமே சகசமாக பழகி எதையுமே எளிதில் இவங்க சாதிக்கக்கூடிய நண்பர்கள். மேலுமே எந்த ஒரு காரியத்திலுமே தீவிரமாக ஆலோசித்து செயல்படும் இவங்க துணிந்ததுக்கப்புறம் துயரம் இல்லை அப்படிங்கிற ஒரு சொல்லிற்கேற்ப நண்டுபிடி போட்டு செய்து முடிக்கக்கூடிய நண்பர்கள். மேலுமே இவங்ககிட்ட நிறைய இறக்க குணம், எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருந்தாலும் எதையுமே முன்கூட்டியே அறிந்து செயல்படுவாங்க. மேலுமே இந்த ராசிக்காரு ஜலராசிகள் என்கிறதுனால கற்பனை திறனானது அதிகமாக இருக்கும். ஆனால் நல்ல ஞாபக சக்தி அதிகமாகவே இருக்கும். இவங்ககிட்ட பழகுவது கடினம் அப்படின்னா கூட பழகியதுக்கப்புறம் பிரிய முடியாத அளவுக்கு ஒரு அன்பாக இருப்பாங்க. தன்னை நம்பியவங்களுக்கு எல்லா உதவியுமே செய்யக்கூடியவங்க. இதனால் அடிக்கடி ஏமாந்து போவதும் இருக்குது. பிடிவாத குணம் கொண்டவங்க. என்னதான் தியாக மனப்பான்மை இருந்தால் கூட வாக்களித்தவர்களையும் சொன்னதை செய்ய மறந்தவங்களையும் விடாமல் தங்களோட தேவையை பூர்த்தி செய்து கொள்வாங்க. மேலுமே கள்ளங்கவடம் இல்லாமல் வெளிப்படையாக பேசும் வெகுளித்தனம் இவங்ககிட்ட இருக்குன்னே சொல்லலாங்க. இவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாது. பிறர் விரும்பத்தக்க ஒரு மதிப்பு கொடுக்காமல் தங்களுடைய கருத்துக்களுக்கு மட்டுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இவங்க பல பேரோட வெறுப்பிற்குமே ஆளாகக்கூடிய ஒரு ராசியாக இந்த கடகராசியானது இருக்குங்க. இந்த கடகராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே மேலிடத்தில் மரியாதையும் சாந்தமும் சகிப்புத்தன்மையும் கடவுள் பக்தியும் அதிகமாகவே இருக்கும். இவங்க நடுத்தர உயரம் கொண்டவங்களாக இருப்பாங்க. சிறு வயதில் ஒல்லியாக இருந்தால் கூட வயது ஏற ஏற உடல் பார்த்திங்களா கொஞ்சம் உடல் எடை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த திருமணம் ஆனவங்களாக இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வாய்க்கக்கூடிய மனைவியாகட்டும் கணவன் ஆகட்டும் நல்ல ஒரு திறமைசாலியாக இருப்பாங்க. எவ்வளவு தான் உழைத்தாலுமே கடகராசிக்காரர் ஏதாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. தங்களுடைய அதிகாரத்தை செலுத்தி கொண்டும் இருப்பாங்க. சில நேரங்களில் பார்த்திங்களா கொஞ்சம் பேசுகிறாங்களோ என நினைத்தால் அடுத்த கணமே திட்டு வாங்க வேண்டிய ஒரு சூழலானது அமையும். ஆரம்ப கால வாழ்க்கை வசதி குறைந்து இருந்தால் கூட இல்வாழ்க்கையானது அமைந்தது முதல் உற்சாகத்திற்கு பஞ்சம் இருக்காதுன்னே சொல்லலாங்க. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவங்க சுகவாசிகளாக வாழ்வதையே ரொம்ப விரும்புவாங்க. எந்த விதத்திலையுமே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமையுமே இவங்களுக்கு இருக்கும். சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட இந்த கடகராசி, இந்த ராசியை சேர்ந்தவங்க பார்த்திங்களா பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு குணங்களை அதிகமாக கொண்டிருப்பாங்க. கடகராசி அடையாளமான நண்டு போலவே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் சரிங்க பொருட்களையும் பிடித்து பாதுகாப்பாக இவங்க வைத்திருப்பாங்க. கடகராசியை சேர்ந்தவங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. செயலில் கட்டுப்பாடு கொண்டவங்களாகவும் எந்த ஒரு இடத்துலையுமே அனுசரித்து செல்லக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. யார்கிட்டையுமே எளிதில் மோதல் ஆனது போக்கை கடைபிடிக்க மாட்டாங்க. இவங்க தங்களோட செயலில் லட்சியத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க. மேலுமே இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறையும் பலமும் இவங்களோட இருக்கக்கூடிய பிடிவாத குணம் தாங்க. அந்த பிடிவாத குணத்தை கொஞ்சம் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். எல்லாத்துட்டையுமே நீங்கள் இன்னும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க. மேலுமே ஒரு விஷயத்தை செஞ்சு முடிப்பதற்கான முயற்சியையும் ஆற்றலையும் இந்த பிடிவாத குணமானது தருகிறது. அதே சமயம் முடிக்க முடியாத விஷயம், அடைய முடியாத உறவு நினைத்து பிடிவாத குணத்தோடு இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனையாக கூட இது மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கடகராசி அதிகமாக பயணம் செய்ய விரும்புவாங்க. அதே மாதிரி இந்த ராசி பார்த்திங்களா நண்டு நீர்வாழ் உயிரினம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலுமே இவங்க நீர்வழி பகுதிகளை அதிகமாக விரும்புவாங்க. இவங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படுவது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்திங்களா முடிவில் நிலைத்தன்மை இல்லாத ஒரு மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்ககிட்ட கலை படைப்பு திறன் அதிகம் இருக்குங்க. மேலுமே பொழுதுபோக்கு விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் இவங்களுக்கு அதிகம்னே சொல்லலாம். இந்த ராசியை சேர்ந்தவங்க தங்களோட வாழ்க்கையில் குடும்பத்தை ரொம்ப பொறுப்பாக நடத்தக்கூடியவங்க. அதே மாதிரி இந்த ராசியை சேர்ந்தவங்க ஒரு குழந்தையை போல இருப்பாங்க. இவங்க சில கட்டுப்பாடுகளை பின்பற்றக்கூடியவங்களாகவும் பாரம்பரியத்தின் மீது ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. தங்களோட குடும்ப மகிழ்ச்சிக்காக எதையுமே செய்ய தயாராக இருப்பாங்க. இவங்களோட குடும்பமே இவங்களோட பலம் மற்றும் பலவீனமாக இருக்கும். எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதில் முழு மனதோடு ஈடுபடக்கூடிய நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு இந்த 2026 இந்த டைமில் பார்த்திங்களா இந்த ஜனவரி மாதத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம்.
இந்த கடகராசி பொறுத்த வரைக்குமே உறவுகளுக்கு மதிப்பு அதிகம் கொடுப்பாங்க, முக்கியத்துவம் ரொம்ப கொடுப்பாங்க. மேலுமே நீங்கள் பார்த்தீங்களா தலைமை தாங்குவதில் வல்லவங்க. இந்த மாதம் கோபம் விவேகம் இருக்கலாம், மற்றவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. நண்பர்கிட்டையும் சரிங்க, பகைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. பிடிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு ரொம்ப சிறப்புங்க. வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. எதுலேயுமே திருப்தி இல்லாத ஒரு மனநிலையானது நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பயணம் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழலானது இருக்கும். எந்த நெருக்கடிகளையுமே நீங்கள் சமாளிக்கும் தெம்பானது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி புதிய வியாபாரம் தொடர்பான காரியங்களை உங்களுக்கு சாதகமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பு உங்களுக்கு சுமையாக வரும். நிதானம் தேவைங்க. எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து இது நம்மளால் முடியுமா அப்படின்னு செய்யுங்க. மேலுமே சக ஊழியர்களோட சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைவீங்க. குடும்ப விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாத்தையுமே நீங்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தால் கூட சமாளிச்சிடுவீங்க. கணவன் மனைவி இடையே மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் இருக்கும். குழந்தைகிட்ட கோபமாக பேசாமல் அன்பாக பேசுவது ரொம்ப நல்லது. வாகன வசதியுமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே அடுத்தவங்ககிட்ட நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. நீண்ட தூர தகவல்கள் எல்லாமே நல்லவையாக அமையும். எல்லாத்துலேயுமே நீங்கள் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சீரான பாதையில் இருக்கும். எடுத்த பணிகளில் நீங்கள் சாதகமான போக்கானது காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களை பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்குது. மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். மேலிடத்தின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவதில் இந்த காலகட்டத்தில் நல்ல தீவிரமாக செயல்படுவீங்க. ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வரத்து இருக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. மரியாதையும் அந்தஸ்தும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு அமையப்போகுது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பதட்டம் இல்லாமல் நீங்கள் நிதானமாக பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லது. சக மாணவர்களால் உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் கிடைக்க போகுது. அதே மாதிரி நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் காத்திருக்கு. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் சற்று இழுபறியாக பின்னே நடைபெறும். இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். கொஞ்சம் சிரமம் எடுத்தாலும் கூட ரொம்ப சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முக்கிய முடிவுகளை குடும்ப பெரியோர்களோட ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் நடந்து கொள்வது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஏதாவது தொழிலாகட்டும் எதுவுமே வீட்டு குடும்பத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி விட ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் எல்லாமே சிறப்பாக செய்யலாம் இந்த காலகட்டத்தில். அடுத்ததாக பார்த்தோமா பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் மன மகிழ்ச்சி ஏற்படும். சம்பவங்களானது உங்களுக்கு நிகழுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை கொடுக்கும். அதே மாதிரி இழந்த சொத்தை மீண்டும் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. காரியத்தை நீங்கள் கச்சிதமாக முடிக்கும் திறமையானது உங்களுக்கு இருக்கும். தன்னம்பிக்கை உங்களுக்கு எப்போதுமே ரொம்ப சிறப்புங்க. எதையுமே நீங்கள் முடியும் அப்படின்னு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே தடைகள் நீங்கி நல்லா நடக்க ஆரம்பிக்கும். வாக்கு வன்மையால் பல நன்மைகள் ஏற்படும். தெய்வ சிந்தனையானது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. பண பிரச்சனையானது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்போதுமே திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையானது அமையப்போகிறது. அடுத்ததாக பார்த்தோமா ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பல நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். வாகன யோகமே ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையானது இருக்கும். மேலுமே கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுக்கும் ஒரு மனப்பான்மையானது அதிகரிக்கும். அதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைகள் எதிர்காலத்திற்காக சில படிகளை எல்லாமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்வீங்க. அதனால் நல்ல ஒரு மாற்றத்தையுமே நீங்கள் எதிர்பார்க்க முடியும். தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்களோட திறமை. மேலுமே நீங்கள் காளியம்மனை வணங்கி வர அடுத்தவங்களால் ஏற்படக்கூடிய கெடுதல்கள் அனைத்துமே நீங்கும். மனதில் அமைதியான ஒரு சூழலானது இருக்கும். ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சாவது வழக்கம் தான். இந்த கிரக மாற்றமானது 12 ராசிக்காரர்களுக்குமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, ஓரளவுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். மேலுமே இந்த கடகராசிக்காரர்களுக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் இது எல்லாமே அனைத்து மாற்றங்களுமே வந்தே தீருங்க. ஊருக்கு செல்லும் மாற்றங்கள் எடுத்துக்கொள்வது நன்மையை தரும். அற்புதமான ஒரு முன்னேற்றங்கள் நீங்கள்
எதிர்பார்க்கலாம். வண்டி வாகனத்தில் அதிகமாக முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைங்களுடைய விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை பெற போகிறீங்க. அதே மாதிரி தடைகள் எல்லாமே தவிடுபொடி ஆக போகுதுங்க. குழந்தைகளோட படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழிலில் தடை, வியாபாரத்தில் தடை பரிபூரணமாக இது எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மேலுமே இடது பக்கத்து தேக ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. இதய நரம்புகள், மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் தொடர்பான விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. உடல் ஆரோக்கியம் செஞ்சுக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி முழு உடல் பரிசோதனை மேற்கொள்வது நல்லது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கியத்துலையுமே நம்மளுடைய கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது தான் நல்லது. சுயமாக நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. இல்லை அப்படின்னா பெரிய பாதிப்புகளை கூட சந்திக்க வாய்ப்பு இருக்குது. குரு வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு, ஆலங்குடி குரு, தென்சிட்டை குரு வழிபாடு உங்களுக்கு பல்வேறான ஏற்றத்தை கொடுக்கும். மேலுமே கடகராசி நேயர்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலுமே இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு யோகமாக அமைய நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடு, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மேலுமே குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டு இருக்கிறவங்க இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய 9/1/2026 இந்த நாளில் நீங்கள் முருகனுக்காக சஷ்டி விரதம் மேற்கொண்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஆல் விவர்ஸ், தேங்க்யூ.